ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி ஸ்வேதா கிட்ட தமிழை நீ அடிச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஸ்வேதாவும், நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த லேப்டாப்பில் தான் வச்சுருந்தேன், அவள் ஜூஸை ஊற்றி எல்லாத்தையுமே கெடுத்துட்டா, அதனால நான் அவளை அடித்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்டவுடனே ஆதி, நீ வந்து தமிழ்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்வாங்க. இதை கேட்டவுடனே அறிவு ஆதியை பார்த்து, நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை மாப்பிள்ள, கஷ்டப்பட்டு அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா, அது எல்லாமே வீணாக போயிடுச்சுன்னு சொல்கிறா, அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்காம அடித்ததை பற்றி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஏகாம்பரம் வந்து அதுக்கிட்ட, அப்போது ஸ்வேதா வந்து தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா பாரதியும் தானே போட்டு ஸ்வேதாவை அடித்தா, அப்போ அவளும் தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் அது வந்து, இங்கே பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்வேதா தான், ஸ்வேதாவால் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது, அப்போ ஸ்வேதா தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாரதா வருவாங்க. என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. நடந்தது எல்லாமே அவங்க கிட்ட சொன்ன உடனே சாரதா பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவை போட்டு பலார்னு அடிப்பாங்க. அறிவு வந்து சாரதா பார்த்து, என்னக்கா தப்பு பண்ணது அவளை விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்வேதாவை போட்டு அடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே சாரதா, என்னதான் இருந்தாலும் பாரதி இந்த வீட்டு மருமக, தமிழ் வந்து என்னோட பேத்தி, அப்படி இருக்கும்போது அவளை வந்து கை நீட்டி அடிக்கிறது சரியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ சாரதா பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட, இங்கே பாராதி, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நடந்தது, அதுக்காக பாரதி என்னோட மருமகள்னு ஆயிடமாட்டா, அதனால உங்களை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி ரூமில் உட்காந்து துணிலாம் மடிச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஆதி போயிட்டு இடுப்பு கிள்வாங்க. உடனே பாரதி வந்து, என்ன ஆதி, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டீங்க, டீசெண்டாக இருப்பீங்க, இப்போ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பாரதி வேற, இப்போ என்னோட பாரதி, அதனால் நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு கட்டி பிடிப்பாங்க. அப்போ பாரதி வந்து, ஆதி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்வாங்க. உடனே ஆதி வந்துட்டு, என்ன பாரதி இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்குறதுக்குள்ளே நான் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது, அதுக்குள்ளேயும் ஆஃபீஸ் சொல்லி வர நீங்கள் என்னோட மூட் ஆஃப் பண்ணிட்டீங்களா, சரி இந்தாங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. பாரதி ஓப்பன் பண்ணிவிட்டு, எதுக்காக எனக்கு புது சாரி, நான் தான் வீட்டில் இருக்க போகிறேன்ல அப்படின்வாங்க. உடனே அது வந்து, நீங்கள் எதுக்காக வீட்டில் இருக்க போகிறீங்க, நீங்கள் வீட்டிலலாம் இருக்க மாட்டீங்க, நீங்கள் என் கூட ஆஃபீஸ்க்கு வர போகிறீங்க, உங்களுக்கு அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி ஆதி அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தமிழ் வந்து, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு வந்து கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, வாங்க தமிழ் என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்னை எங்கன்னா கூப்பிட்டு போகிறீங்களாப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதில் என்ன, ஜாலியாக நம்ம வெளியே போகலாம், நீங்கள் என்னோடய ஆஃபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு தமிழ் வந்துட்டு, ஏன்ப்பா நான் தான் ஏற்கனவே உங்கள் ஆஃபீஸ்க்கு 2 வாட்டி வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, நீங்கள் காஞ்சிபுரம் ஆஃபீஸ்க்கு தானே வந்திருக்கீங்க, சென்னையில் இருக்க என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்க்கல, அதனால் சீக்கிரமாக கிளம்புங்க, நம்ம 3 பேருமே இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அரே வந்து சாரதா கிட்ட, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுக்கா, நீங்கள் அப்படி பண்ணது ரொம்ப தப்பு, ஸ்வேதாவை போட்டு நீங்கள் அடிச்சிருக்கலாமா, அவள் என்ன தப்பு பண்ணா, ஏற்கனவே அவளை மருமகளை ஆக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுட்டு இப்போ போட்டு அடிக்கிறதுலாம் சரியா, அதுவும் அந்த பாரதி முன்னாடி அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட உடனே சாரதா வந்துட்டு, இங்கே பார் அறிவு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, ஆதி இப்போ முன்ன மாதிரி கிடையாது, அவன் என் பேச்சை கூட கேட்கவே மாட்டான், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, என்னோட நிலைமை என்னன்றது நீ புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்வாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, ஆதி தான் கல்யாண மயக்கத்தில் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டுருக்கான்னு, நீ பண்ணுறதும் சரின்னு எனக்கு படவே இல்லைக்கா அப்படின்வாங்க. அப்போ சாரதா வந்து, அந்த துரை வந்து பேசிட்டு போனது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, ஆதி முன்ன மாதிரி இல்லை, அவன் வேறு மாதிரி இருக்கான் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அத்தை அவன் சொல்கிறதுலாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்வாங்க. இதெல்லாம் போய்ட்டு நீ நம்பிட்டு இருக்கியாக்கா அப்படின்னு அறிவு கேட்பாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு, எது எப்படியோ ஆனால் எனக்கு தெரியாது, ஆதி வந்து பாரதி மேலே ரொம்பவே விரும்பி போயிட்டே இருக்கா, அவன் மட்டும் அப்படி போயிட்டான்னு வச்சுக்கோ, என்ன கூட வேணாம் சொல்லிட்டு போயிடுவான், அதுக்கப்புறமா நம்மளால் பாரதி ஆதி 2 பேருமே பிரிக்க முடியாது, என்ன இருந்தாலும் பாரதி எனக்கு மருமகளாக வர்றது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அவள் இந்த ஜென்மத்தில் எனக்கு மருமகளே கிடையாது, எனக்கு ஸ்வேதா தான் மருமக, அதனால் நம்ம சாணக்கியத்தனமாக தான் இந்த காய் நகர்த்தணும், பாரதியை ஆதி எதிர்க்க எடுத்தும் கவுத்தும் பேசி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, சரிக்கா உன்னோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தமிழ் ரெடி ஆகிட்டு வருவாங்க. அப்போ சாரதா வந்து தமிழை கூப்பிட்டு, நீ வா தமிழ், பாட்டி பக்கத்தில் உட்காந்துக்கோ, இந்த வீட்டில் நீ எங்கே வேணும்னாலும் விளையாடலாம், உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆமாம் இதுக்கு முன்னாடி வேறு ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்தேன், இப்போ புது ட்ரெஸ் போட்டுட்ருக்கு, எங்கன்னா வெளியே போகிறீங்களா அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே தமிழ், ஆமாம் பாட்டி, அப்பா எங்களை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், இனிமேல் அம்மாவும் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சாரதா, சரி தமிழ் நீ போய் விளையாட போ அப்படின்வாங்க. தமிழ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அறிவு சாரதா கிட்ட, என்னக்கா நடக்குதுங்க, ஏற்கனவே அவள் ஆதியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் போயிடுச்சு, இப்போ இவகிட்ட இருந்த பொறுப்பு
பொறுப்பையும் நீங்கள் பறிக்க போகிறீங்களா? இவள் ஆஃபீஸ்க்கு போகிறது ஒன்று தான் அவளுக்கு இப்போதைக்கு ஒரு நிம்மதியாக அது கூட இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படின்னுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு என்னத்த நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, மாமா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட சாரதா வந்துட்டு என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க, இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் கூப்பிடும்போது வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அங்கே உள்ளே போயிடுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி, பாரதி, தமிழ் 3 பேருமே வெளியே வருவாங்க. சாரதா அதுக்கிட்ட என்னப்பா எங்கன்னா வெளியே போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நானே உங்ககிட்ட இந்த விஷயத்தை பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வெளியே வந்துட்டீங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்வாங்க. என்னன்னு வந்து ஆதி கேட்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. எல்லாருமே வந்ததுக்கப்புறம் சாரதா வந்து இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையுமே நான் பாரதி கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே ஆதியோட முகமே மாறிடும். ஸ்வேதாலாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு இல்லைம்மா நீங்களே பாருங்கள், நான் இப்போ தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு இல்லை பாரதி, நான் உன்னை இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ தான் இந்த வீட்டோட மருமகளில், அதை யாராலையுமே மாற்ற முடியாது, அதனால் இந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே இவங்கிட்ட கொடுத்துட்டு நான் என்னோடய வேலையை பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், என்ன சமையல் பண்ணணும், என்ன வேலை நடக்கணும், அதனால் இது எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பாதி வந்துட்டு இல்லைம்மா நான் பாரதியை வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு போகலான் இருக்கேன், ஏன்னா அவங்க காஞ்சிபுரம் ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு ஓ அப்படியாப்பா சரிப்பா, நீ வந்து பாரதி நான் இந்த வீட்டோட மருமகளாக நான் எல்லாமே பண்ண வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ அது வேண்டாம்னு நினைக்கிறேன், நீ ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு போ பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே பாரதி இல்லைம்மா நான் ஆஃபீஸ்க்கெலாம் போகவே இல்லை, நான் இந்த வீட்டில் இருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கெலாம் போகலம்மா, நான் வீட்டிலே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வீட்டை நல்லபடியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ஆதி ஒரு முடிவு பண்ணால் அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும், நான் தான் அவனை கேட்காம அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு பரவாயில்லம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கேயே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேம்மா, ஏன்னா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு தானே இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் என்கிட்ட கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க, அதனால் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் வீட்டில் இருந்தபடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா போதுமா, ஆஃபீஸை வந்து ஆதி பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் ஆதிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்செட் ஆகிட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, பாரதி எப்படிப்பட்டவன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே நிரூபிச்சிருக்கா, அதுவும் இல்லாமல் ஆதியோட உயிரையும் காப்பாற்றிருக்கா, அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே பாரதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் கூட அழகு பார்க்கறது தான் பாரதிக்கு நம்ம செய்கிற மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொண்டு போயிட்டு பாரதி கிட்ட கொடுப்பாங்க. அதை பார்த்தா ஆதி அப்படியே ரொம்ப டல்லாக இருப்பார். இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.